Hello friends, welcome to Ronnie Tailors. இப்போ போடக்கூடிய டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். நம்பர் 6 ஆன்டிக் பீட்ஸ், நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ், ரவுண்ட் ஷேப் ஸ்டோன், திலகம் ஷேப் ஸ்டோன், கிளிப் ஸ்டோனு, அப்புறம் ஸ்கொயர் ஷேப் ஸ்டோன், கிரீன் கலர் குந்தன் ஸ்டோன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டோன் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஸ்டோன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பால் செயின் போட்டுக்கலாம். நம்ம வந்து இது சைடு ஸ்டிச்சை போட்டுக்கலாம். போட்டுட்டு திரும்ப ஒரு லைன் வந்து நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். நீடில் வந்து நான் நம்பர் 10 எடுத்திருக்கேன். ஜர்தோ ஸ்ப்ரிங்குள்ளே நீடில் உள்ளே போடணும். ஜர்தோ ஸ்ப்ரிங்குள்ளே நீடில் போட்டிருக்கேன். திரும்ப ஒரு லைன் பால் செயின் போட்டுக்கலாம். போட்டு இப்போ வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஸ்டோன் போட்டுட்டு அப்புறம் திரும்ப ஒரு லைன் வந்து நம்ம பால் செயின் போட்டுக்கலாம். திரும்ப ஒரு லைன் ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டு அதுக்கப்புறம் ஒரு லைன் பால் செயின் போட்டுக்கலாம். நம்ம இங்கே எப்படி போட்டோமோ அதே இதுலேயும் போட்டுக்கலாம். இங்கே பால் செயின் போட்டுட்டு திரும்ப நம்ம வந்து ஸ்டோன் போட்டுக்கலாம். இங்கே எப்படி போட்டோம் அதே தான் இதுவும். நம்ம ஸ்டோன் போட்டுட்டு திரும்ப ஒரு 3 லைன் இந்த மாதிரி போட்டுக்கலாம். பால் செயின் போட்டு ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுருக்கோம் இல்லையா, அதை வந்து திரும்ப 3 லைன் போட்டுக்கலாம். இந்த ஸ்டோனுக்கு இடையில வந்து நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். டூ பீட்ஸ் எடுத்திருக்கேன். டூ சுகர் பீட்ஸ் போடுறோம் நம்ம. நம்ம பீட்ஸ்லாம் சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். 3 பீட்ஸ் கடையில் நம்ம சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லா லைன் வந்து சைடு ஸ்டிச் போட்டோம். போட்டுட்டு இப்போ வந்து திலகம் ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம். கிளிப் ஸ்டோனில் திலகம் ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம். இதுக்கு கீழ் பக்கம் நம்ம வந்து ஸ்டோன் போட்டுக்கலாம். இதுக்கு நேராக கீழே ஸ்கொயர் ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம். நம்ம ஸ்டோன்லாம் போட்டுட்டு அடிப்பக்கம் வந்து நம்ம வந்து ஐ ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஷார்ப் பகுதி வந்து கீழ்ப்பக்கம் வராத மாதிரி போடணும். மேல் பகுதியில் எப்படி வச்சுருக்கோம் அதே மாதிரி பாட்டம் சைடு இந்த மாதிரி வச்சுக்கலாம். திலகம் ஷேப் ஸ்டோன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து ரவுண்ட் ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம். இப்போ வந்து நேராக போட்டிருக்கேன் நான் திலகம் ஷேப் ஸ்டோனுக்கு. இந்த பக்கம் வந்து நம்ம வந்து 2 ஸ்டோனுக்கும் இடையில போடணும். இப்போ இதில் வந்து நேராக போட்டுக்கலாம்.
ஃபேப்ரிக் க்ளூ நிறைய போட்டு ஸ்டோன் போடுங்க, கீழே விழாது. இப்போ நம்ம இதெல்லாம் ஸ்டோன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவோட ஒயரை உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டோன் போட்டுக்கலாம், ஸ்கொயர் ஷேப் ஸ்டோனு. இந்த ஷார்ப் பகுதி வந்து கீழ்ப்பக்கம் இருக்கிற மாதிரிக்கு. இப்போ நம்ம ஸ்டோன்லாம் போட்டோம். ஸ்டோன்லாம் போட்டுட்டு இந்த 2 ஸ்டோனுக்கு இடையில நம்ம வந்து பீட்ஸ் போட்டுக்கலாம். 6M பீட்ஸும் சுகர் பீட்ஸும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த 2 பீட்ஸ்க்கு இடையில நம்ம வந்து 6M பீட்ஸும் சுகர் பீட்ஸும் போட்டுக்கலாம். பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த 2 திலகம் ஷேப் ஸ்டோன் இருக்கு இல்லையா, இதுக்கு நடுவில் வந்து நம்ம நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். இந்த ஸ்டோனுக்கு இடையில வந்து நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி போட்டுட்டு இந்த லைனில் வந்து ஒரே ஜர்தோ ஸ்ப்ரிங்காக நம்ம போட போகிறோம். நம்ம இதில் இருந்து நீடில் எடுத்துருக்கோம் இல்லையா, இப்போ இதில் போட்டுக்கலாம். ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுட்டு நம்ம அந்த ஸ்டோன் போட்டுருக்கோம் இல்லையா, இதில் வந்து பீட்ஸ் போட்டுக்கலாம், சுகர் பீட்ஸு. 4 பீட்ஸ் எடுத்திருக்கேன். இதிலேருந்து எடுத்துகிட்டு இதில் போட்டுக்கலாம். நம்ம ஷார்ப் பகுதியிலேருந்து எடுத்துகிட்டு திரும்பவும் ஷார்ட் பகுதியில் போட்டுக்கலாம். திரும்ப நீடியில் வந்து அதே பக்கத்தில் எடுத்துகிட்டு திரும்பவும் நம்ம 4 பீட்ஸ் எடுத்துக்கலாம். இதில் நான் வந்து 5 பீட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதிலேருந்து எடுத்துகிட்டு நம்ம இதில் 5 பீட்ஸ் எடுத்திருக்கேன், போட்டுக்கலாம். இப்போ ஃபுல்லும் பீட்ஸ்லாம் போட்டோன்னே ரொம்பவே நீட்டாக இருக்குது. சிம்பிளான ஒர்க்கு, பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.